தஞ்சையில் மனைவி உட்பட 3 பேரை அடுத்தடுத்து வெட்டிவிட்டு காரில் தப்பிச் சென்ற கணவர் லாரியில் மோதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் நமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சாவூர் விக்டோரியா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர்கள் நித்யா, சுந்தர் கணேஷ் தம்பதியினர். நித்யா தஞ்சையில் உள்ள ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். சுந்தர், அவருடைய கணவர் சுந்தர் கணேஷ் ஒரு தனியார் வங்கியில் பணியாற்றி விட்டு விருப்ப ஓய்வு பெற்று இருக்கிறார். இந்த நிலையில் நித்யா தனது கணவருக்கு தெரியாமல் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு வீடு வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த வீட்டை விற்குமாறு கணவர் தொடர்ந்து வற்புறுத்துவதனால் இது விற்க முடியாது சண்டை தினம் வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் டெய்லி பால் நிலையம் என்கின்ற ஒரு பால் விற்பனை கடை இருக்கிறது. அந்த விற்பனை நிலையத்தை பால் விற்பனை நிலையத்தை நடத்தி வருகின்ற தாமரை மற்றும் கோபி ஆகிய 2 பேர் இந்த நித்யா, சுந்தர் கணேஷ் தம்பதியினர் வீட்டிற்கு பால் விநியோகம் செய்துவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இதில் நித்யாவுக்கும் அவர்களுக்கும் சகஜமாக பேசி வந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் இருவரும் சகஜமாக பேசி வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடு விற்பனை தொடர்பாக நித்யா இந்த இளைஞரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த நித்யாவுடைய கணவர் சுந்தர கணேஷ் தகாத உறவு இருக்குமோ என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்கள் மீது கோபம் கொண்டுள்ளார். இதன் காரணமாக இன்று காலை வீட்டில் இருந்த தனது மனைவியை அறிவாளால் தரமாரியாக வெட்டிவிட்டு வீட்டில் இருந்த காரை எடுத்துக்கொண்டு நேராக அந்த பால் விநியோகம் விற்பனை செய்யக்கூடிய தாமரை மற்றும் அந்த கோபி ஆகிய இருவரையும் தரமாரியாக வெட்டிவிட்டு அவர் காரில் தப்பி சென்றிருக்கிறார். இந்த 3 கொலை அடுத்தடுத்து மனைவி, அதோடு மட்டும் அந்த இளைஞர்கள் 3 பேரையும் அடுத்தடுத்து வெட்டிவிட்டு காரில் தப்பி சென்ற அவர் பயத்தில் எதிர் திசை, அதாவது செங்கிப்பட்டி, திருச்சி தஞ்சை செல்லக்கூடிய சாலையில் செங்கிப்பட்டி அருகே செல்லும் போது பயத்தின் காரணமாக அவர் நேருக்கு நேராக வந்த லாரி மீது மாற்று எதிர் திசையில் சென்று லாரி மீது மோதி அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தகவல் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காயமடைந்த 3 பேரும், நித்யா தனியார் மருத்துவமனையிலும், தாமரை மற்றும் கோபி பால் விற்பனையாளர்கள் 2 பேரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகின்றனர்.